பையன் சொன்னாங்க அவங்க அப்பாட்ட 5 வயசுல பல்லார்னு ஏதோ செஞ்சுட்டான்னு அடிச்சாரு. பையன் சூப்பரா சொன்னான். ஒரு ஒரு ஒரே வார்த்தை தான் சொன்னான். சைலண்டா சொன்னான், அழற குரல்ல சொன்னான். ஆனா சொல் முக்கியமானது. எனக்கு கொஞ்சம் விழிப்பு இருந்தனால கேட்டேன், கோமா இருக்கும்போது அடிக்காதீங்கப்பா. நைட்டு சாப்பாடு கொடுக்கும்போது கேட்டேன், ஏண்டா தம்பி அப்படி சொன்னேன்? தப்பு தான் செஞ்சேன், கோமா இருக்கும்போது கூடுதலாக அடிச்சிடறாருமா. இப்போ புரியுதா? சொல் புரிகிறது இல்லையா? கோபமாக இருக்கின்ற பொழுது தண்டனை வழங்கக்கூடாது. வாத்தியார் கோபமா இருக்கும்போது பேப்பரை திருத்தக்கூடாது. தெரியுதா இல்லையா? அதுவும் முக்கியமா யார் மேல கோபமா இருக்கிறோமோ அவங்க பேப்பரை திருத்தவே கூடாது. வார்த்தைகள் நமக்கு புரிய தொடங்குகின்றன. இன்னும் ரொம்ப நல்லா சொல்றேன் பாருங்க. யார் கல்வியாளர்கள் தெரியுமா? யார் எந்த டோன்ல பேசினாலும் ப்ரொவோக் ஆகாம இருக்கிறோமோ அவங்க தான் கல்வியாளர்கள்.